பெண்களுக்கு அகேன்ஸ்டா இப்போ பாலியல் வன்கொடுமைகள் பெருக்கிக்கிட்டு இருக்கு. இதுல நடிகைகளும் விதிவிலக்கில்ல. நடிகை பாவனா எதிர்பாராத சூழ்நிலையில அப்படி ஒரு நெருக்கடியில சிக்கிக்கிட்டது இந்தியா முழுவதும் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு. நாடு முழுவதும் இருக்கிற மக்கள் பாவனாக்காக குரல் கொடுத்தாங்க. பாவனாவும் தன்னம்பிக்கையோட அந்த பிரச்சனையில இருந்து வெளிவந்துட்டாங்க. இப்படிப்பட்ட சிக்கல்ல பெண்கள் சிக்கிக்கிட்டா அங்கிருந்து எப்படி தப்பிக்கணும்ன்ற விளக்கத்தை பத்தியும் அன்னைக்கு இரவு தனக்கு நடந்ததை பத்தியும் பாவனா மனம் திறந்து பேசியிருக்காங்க. அதை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். யாரோ ஒருவர் என் வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை செய்ததை நினைத்து நான் வருந்தி கொண்டிருந்தால் அது என் மனசாட்சிக்கு நான் செய்யும் வஞ்சகமாகிவிடும். நான் எந்த தப்பும் செய்யவில்லை. அதனால் அதை நினைத்து நான் துக்கப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. தப்பு செய்தவன் தான் வருந்த வேண்டும். பொதுமக்கள் முன்னால் அவனது சுயரூபத்தை வெளிப்படுத்த வேண்டும். அவனுக்கு நெருக்கமானவர்களும் அவனை புரிந்து கொள்ள வேண்டும். தனது அம்மாவிடம், சகோதரியிடம், காதலியிடம், மனைவியிடம் ஆத்மார்த்தமாக அன்பு செலுத்தும் ஒருவன் இன்னொரு பெண்ணிடம் இவ்வளவு மோசமாக நடந்து கொள்ள மாட்டான். இப்படிப்பட்டவன் தனது அம்மாவிடம் கூட உண்மையான அன்பு செலுத்தி இருக்க மாட்டான். எனக்கு ஏற்பட்டது போன்ற நெருக்கடி எந்த பெண்ணுக்கும் ஏற்படலாம். அந்த நேரத்தில் மன தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கைவிட்டு விடக்கூடாது. பதற்றப்பட்டு விடக்கூடாது. அன்று அந்த சூழ்நிலையை நான் எப்படி எதிர்கொண்டேன் என்று சொல்வது எல்லா பெண்களுக்கும் பலனுள்ளதாக இருக்கும். அன்று நான் மாலை நேரம் கடந்த பின்பு திருச்சூரில் உள்ள வீட்டிலிருந்து கொச்சிக்கு புறப்பட்டேன். சினிமாவை பொறுத்த வரையில் அது குறிப்பிட்ட நேரத்தில் முடிந்துவிடும் வேலை அல்ல என்பது எல்லோருக்கும் தெரியும். நான் கடந்த 15 ஆண்டுகளாக இரவும் பகலும் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒருபோதும் ஒரு பிரச்சனையும் ஏற்பட்டதில்லை. எங்கள் வாகனத்திற்கு பின்னால் வந்து கொண்டிருந்த வேன் ஒன்று எனது கார் மீது இடித்தது. எனது கார் சாரதிக்கும் அந்த வேனில் வந்தவர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. திடீரென்று இருவர் என் காரில் ஏறி பின் இருக்கையில் இருந்து எனது இருபுறத்தில் உட்கார்ந்து கொண்டார்கள். என் கையை பலமாக பிடித்தார்கள். என் கைபேசியை வலுக்கட்டாயமாக பறித்து கொண்டார்கள். அவர்கள் இருவரும் எனக்கு அறிமுகமே இல்லாதவர்கள். முதல் 5 நிமிடங்கள் என்ன நடக்கிறது என்றே எனக்கு புரியவில்லை. இப்போதும் அதை என்னால் சொல்ல முடியவில்லை. உடல் குளிர்ந்து போனது. பின்புதான் இயல்புக்கு வந்து நான் சூழ்நிலையை புரிந்து கொண்டேன். முதலில் அவர்கள் உங்களை தொந்தரவு செய்ய நாங்கள் வரவில்லை. உங்கள் சாரதிதான் எங்களுக்கு தேவை. அவரை நாங்கள் தாக்கி கடத்த வேண்டும். நீங்கள் விரும்பும் இடத்தில் இறங்கிக் கொள்ளுங்கள். நாங்கள் சாரதியை கொண்டு செல்கிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள். அதை கேட்டதும் எனது மனது அமைதியானது. சாரதிக்கும் அவர்களுக்கும் ஏதோ பிரச்சனை என்றுதான் நினைத்தேன். நான் பயத்திலிருந்து விடுபட்டு என்னை லால் மீடியாவில் இறக்கிவிடும்படி சொன்னேன். அப்போதும் அவர்கள் என் கைகளை விடவில்லை. கார் சென்று கொண்டிருந்தது. சினிமாவில் தான் நான் கடத்தல் காட்சிகளை பார்த்திருக்கிறேன். கடத்தல்காரர்கள் நடிகைகளை பலமாக பிடித்திருப்பார்கள். அவள் அழுவாள். பின்னால் அவளை காப்பாற்ற கதாநாயகன் பைக்கில் துரத்தி கொண்டு வருவார். இந்த காட்சி தான் என் மனதில் ஓடியது. நான் கூச்சல் போட்டால் அவர்கள் எனக்கு உபத்திரவம் கொடுப்பார்கள் என்று பயந்தேன். அப்போதும் அந்த வேன் எங்களை பின்தொடர்ந்து கொண்டிருந்தது. இடையில் காரை நிறுத்துகிறார்கள். சிலர் இறங்குகிறார்கள், சிலர் ஏறுகிறார்கள். அப்போதுதான் நான் ஏதோ ஆபத்து உருவாக போகிறது என்பதை உணர்ந்தேன். தைரியத்தை மீட்டெடுத்தேன். பின்னால் வந்து கொண்டிருக்கும் வேனின் எண்ணை என் மனதில் சொல்லி பதிய வைத்தேன். என்னை நெருக்கி கொண்டிருந்தவர்களின் ஒவ்வொரு அசைவுகளையும் புரிந்து அர்த்தங்களை உணர்ந்தேன். கார் எங்கு சென்று கொண்டிருக்கிறது என்பதை எல்லாம் போர்டுகளை பார்த்து மனதில் பதித்தேன். அவர்கள் கவனிக்காத விதத்தில் நான் இவைகளை எல்லாம் செய்து கொண்டிருந்தேன். நான் விழிப்பாக இருந்தேன். அருகில் இருப்பவர்கள் பேசுவதெல்லாம் என் மனதில் பதிந்து கொண்டிருந்தது. இதற்கிடையில் அவர்கள் யார் யாரிடமோ பேசிக் கொண்டிருந்தார்கள். கார் எந்த பகுதியை அடைகிறது என்பதையும் தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள். பாலரிவாட்டம் பகுதியில் இருந்து கார் லால் மீடியாவிற்கு திரும்பாமல் நேராக சென்று கொண்டிருப்பதை பார்த்ததும் நான் அதிக ஆபத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பதை உணர்ந்தேன். நான் அவர்களிடம் நீங்கள் இடையிடையே யாரிடம் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்க தொடங்கினேன். இதற்கிடையில் முக்கிய வில்லன் காரில் ஏறினான். அவர் ஹனிபி 2வின் ஷூட்டிங் கோவாவில் நடந்த போது விமான நிலையத்திற்கு என்னை அழைக்க வந்தவர். அவர்தான் காரில் வைத்து எனக்கு எதிரான சதி திட்டம் என்று அதன் பின்னணியில் இருப்பவர் ஒரு பெண் என்றும் சொன்னார். நாங்கள் உங்களை காணொலி பதிவு செய்ய வேண்டும். மீதி உள்ள டீலை அவர் பேசிக் கொள்வார் என்றும் சொன்னார். அதை கேட்டு நான் அதிர்ச்சி அடையவில்லை. நாம் பொதுவாக மிக மோசமான செய்தியை கேட்கும் போது சப்த நாடியும் ஒடுங்கி போவோம் அல்லவா? அதுபோலதான் நான் இருந்தேன். அதை விட சிறந்தது மரணம் என்ற எண்ணம் எனக்குள் வந்தது. அப்போது நான் என்னவெல்லாம் நினைத்தேன் என்பது கடவுளுக்கு தான் தெரியும். என் உடல் மரத்து போவது போல் உணர்ந்தேன். கார் சென்ட்ரல் லாக் செய்யப்பட்டிருந்தது. எதுவும் செய்ய முடியாது. நான் கூச்சல் போட்டாலும் வெளியே கேட்காது. அவர்கள் நான் அசையக்கூட முடியாத அளவுக்கு என் கைகளை இறுக்கி பிடித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் மீண்டும் மீண்டும் மிரட்டிக் கொண்டிருந்தார்கள். காணொலி பதிவு செய்ய சம்மதிக்காவிட்டால் ஒரு பிளாட்டுக்கு கொண்டு போவோம். அங்கே 5 பேர் காத்திருக்கிறார்கள். போதை ஊசியை செலுத்திய பின்பு மானபங்கம் செய்வார்கள். அதை பதிவு செய்வோம். பின்பு என்னவெல்லாம் நடக்கும் என்று எங்களால் சொல்ல முடியாது என்றார்கள். இது கனவா நிஜமா என்று கண்டுபிடிக்க முடியாத அவஸ்தையில் நான் இருந்தேன். இதற்கிடையில் அவன் என்னை பல விதங்களில் உபத்திரவம் செய்தான். நிறைய விஷயங்கள் அந்த காருக்குள் நடந்தது. நான் போராடினால் என் தலையில் அடித்து அவர்கள் நினைவு
விலக்கச் செய்யலாம். அதன் பின்பு என்ன நடந்தாலும் யாருக்கும் தெரியாது. இவர்கள் கையில் ஆயுதங்கள் இருந்தால் நான் என்ன செய்ய முடியும்? பாலறிவாட்டம் வரை அவர்கள் மேடத்தை நாங்கள் பாதுகாப்பாக நீங்கள் சொல்லும் இடத்தில் இறக்கிவிட்டு விடுவோம். சாரதிதான் எங்களுக்கு தேவை என்றார்கள். பின்புதான் அது ஒரு நாடகம் என்பதை என்னால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. பாலறிவாட்டத்தில் இருந்து வண்டி திசை மாறி சென்ற போதுதான் நான் நிலைமை கைவிட்டு போவதை உணர்ந்தேன். எல்லாம் முடிந்தது. அவன் எனது கைபேசி இலக்கத்தை கேட்டான். டீல் பற்றி பேச நாளை அழைக்கிறேன் என்றான். என் இலக்கத்தை வாங்கவா இத்தனையும் செய்தீர்கள் என்று நான் கோபமாக கேட்டேன். இத்தனைக்கும் சாட்சியாக காரில் 2 சிலுவை தொங்கிக் கொண்டிருந்தது. அதை பார்த்து இடையிடையே பிரார்த்தித்துக் கொண்டிருந்தேன். காவல்துறைக்கு கொடுத்த புகாரில் குற்றவாளிகள் வந்த வண்டியின் இலக்கத்தை சரியாக சொன்னேன். அவர்கள் போனில் பேசும்போது யார் யார் பெயரை சொன்னார்களோ அவர்கள் பெயரையும் சரியாக தெளிவாக குறிப்பிட்டேன். நான் இந்த வழக்கை வாபஸ் வாங்கிவிட்டேன் என்று சிலர் புரளியை கிளப்பிக் கொண்டிருக்கிறார்கள். யார் சொன்னாலும் என்ன ஆனாலும் இந்த வழக்கை நான் வாபஸ் பெற போவதில்லை. என் குடும்பத்தினரும் அதற்கு சம்மதிக்க மாட்டார்கள். இப்படி சொல்லியிருக்காங்க பாவனா. பாவனாவோட கருத்து பத்தி உங்களோட கருத்து என்னன்றதை எங்களுக்கு கமெண்ட் பண்ணிருங்க. மறக்காம நெட் டிவி 5க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.